நம்ம வீட்டில் மறைச்சி வச்சிருந்தா நம்மளையும் பிடிச்சுன்னு படுறாளோ இல்லையோ, இது அதே மாதிரி தான் போல் இருக்கு. திருடன் கண்ணன் இந்த பொத்த உரலை கவிழ்த்துத்தானே ஏறி ஏறி இவர் மொத்த வெண்ணையும் திருடி இருக்கார். அப்ப திருட்டுக்கு தன போனது தான் இந்த உரல். சேர்த்து கட்டுன்னு ஊர்க்காரா சொன்னாலாம். பக்கத்துல உரலை வச்சா கண்ணனையை நிறுத்தினாள், இடுப்பை சேர்த்து கட்டி விட்டா உரலோடு. இதை சொல்லிட்டுக்கார் ஆழ்வார் பாட்டில். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணில் களவினில் உறவிடை ஆப்புண்டு. எந்த இடத்துல கட்டினார்னு பாட்டில் சொல்றார். உறவிடை. உரன்னா என்ன? உதர. ஒரு தா உழுந்துடுத்து பாட்டில இருந்து. தமிழிலேயே முற்குறைத்தல், எடை குறைத்தல், கடை குறைத்தல்னு குறையும். எழுத்து விழுந்துடும். ஆனால் நம்ம எழுத்தை தருவிச்சுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். உதரவிடைன்னு போட வேண்டியவர் உறவிடைன்னு போட்டுவிட்டார். வயிற்றிலேயே கட்டினாள்னு முதல் அர்த்தம். ரெண்டாவது, உரகான்னா சம்ஸ்கிருதத்தில் மார்புன்னு பொருள். உறவிடைன்னா மார்புற கட்டினாள். இந்த உரலையும் கண்ணனையும் மார்போடு சேர்த்து கட்டினாள் இன்னொரு அர்த்தம் சொன்னார். அதுக்கு தான் ரொம்ப வருத்தம் வந்துடுத்து. நம்மளுக்கு வயத்தில் வேணா கட்டிட்டு போறா, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ. ஆனால் மார்பில் கட்டுறதுக்கு இந்த யசோதைக்கு ரொம்ப தானா தைரியம்னார். என்ன தைரியம்னா, அவ பெத்த பிள்ளை வயத்தில் கட்டட்டும் கயத்தில் கட்டட்டும் எங்கே வேணா கட்டட்டும். ஆனால் இது இடம் எதுன்னு யோசித்து கட்டினாலோ வந்த மாட்டு பொண்ணி சேர்த்து கட்டி வைக்கிற மாமியாரை இப்போதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது பிராட்டி இருக்கிற ஸ்தானமும் இல்லையோ. இது திருமார்பை சேர்த்து கட்டினாள்னு சொன்னால் அப்போ மாட்டு பொண்ணியும் சேர்த்துனா கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். ரொம்ப தான் இவளுக்கு சாமர்த்தியம்னு நம்மள வீட்டிலே வியாக்கியானம் பண்ணார். அதனால பிராட்டி இருக்கிற ஸ்தானம் தான் அந்த ஸ்தானமாகத்தானே திருமார்பை கொள்ளுகிறோம். பத்தி உரலிடை ஆப்பு முண்டான்னு அழ்வாருடைய பாசுரம். அதனால கட்டுப்பட செய்தே திருமார்பல கட்டுப்பட்டானா உதரத்துல கட்டுப்பட்டானான்னு அங்க விசாரம் பண்ணுவார்கள். கட்டி வைக்கிறதுனாலும் உதரத்துல கட்டலாமே தவிர உரஸ்ல கட்ட முடியுமா? ஏற்றம் படைக்கிற திருமார்பெம்பெருமானது அங்க போய் உதைத்தார். நாச்சியார் அதே இடத்துல தான் இருந்தா. கோபித்து கொண்டாள். உம்மை வேணும்னா அவர் அடிச்சுக்கிட்டோம், உமக்காச்சு உம பக்தனுக்காச்சு. இதுல எதுக்கு நம்ம சேர்த்து வந்து இப்போது அடிக்க வேண்டும்? நாச்சியாருக்கு கோபம். பெருமானோடைய பேச ஆரம்பித்தாள். ஒரு பக்கம் பிருகுமுனிவரை பிடிச்சு வச்சு அவரை சமாதானப்படுத்தணும். அதற்குள்ள இவளுக்கு கோபம் தாங்களே போய் இவளை வேற சமாதானப்படுத்தி ஆகணும். ரெண்டுக்கும் எடைப்பட்டு சிக்கினுட்டான் எம்பெருமான். ஆழ்வார் ஒரு பாட்டில் தெரிவித்தார். நீ என்னை திருவான நின்னான கண்டாய். 10 திருவாய்மொழி. முனியே நான்மகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கட் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆறுயிரே தலைமைசெய்யாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே. ஆழ்வார் பெருமான கெட்டியா பிடிச்சுண்டு, இத்தனை நாளும் மாயம் பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டது போரும், இனிமே உன்னை விடுறதா இல்லை, இனி ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையே. மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்பத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குடலால் திருவான நின்னான கண்டாய் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். யாரோ எதையோ வச்சிருந்து சத்தியம் பண்ணிட்டு இருக்கா. அது என்ன பாட்டு கதைன்னு சொல்றேன். ரொம்ப வேடிக்கையான கதை. அந்த கதைக்கு தகுந்தா போல திருநறையூருங்கிற திவ்யதேசத்துக்கு ஒரு பாட்டு திருமங்கியாழ்வார் பாடினார். அந்த கதை இன்னும் வேடிக்கையான கதை. வியாக்கியானத்துல இருக்கிற கதைகளே ரொம்ப வேடிக்கையாத்தான் இருக்கும். நம்ம கண்ட லோக கதையெல்லாம் சேர்த்து கேட்கணுங்கிற தேவையும் இல்லை, அதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. பேச்சு உபன்யாசம்னு வந்தால் உரையாசிரியர்கள் என்ன எழுதி வச்சு போயிருக்காளோ அந்த கதையோட நிறுத்திடணும். அப்பதான் ரசிக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் தரத்தை இறக்கணும்னு போனாலே, இதோ நீங்க இன்னும் கொஞ்ச நாள் நிறையா சிரிக்கணுங்கிறதுக்காக எத்தையேனும் சொல்ல போனால் சிரிப்பா சிரிச்சிரும். அதனால அதை சொல்லுவது கூடாது. எத்தோட கதை எத்தோட வேடிக்கை வினோதங்களோட நிறுத்த வேண்டுமோ அத்தோடு தான் நிறுத்த வேண்டும். திருவான நின்னான கண்டாயின்னுட்டு ஆழ்வார் இப்ப பிரதிக்க பண்றாராம். பகவன் நீ எங்கேயும் போகப்படாது, நில்லு, இனி என்னை விட்டுட்டு போகாதேன்னுட்டு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார் இப்ப ஆழ்வார். திருமாலிருஞ்சோலமலைன்னு திவ்யதேசம் கேள்விப்பட்டிருப்பீள். அழகர். அழகர்னாலே அழகர் தான். அவ்வளவு அழகா பெருமாள் சேவை சாதிக்கிறார். பயனல்ல செய்து பயனில்ல நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில் மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடுவது அது கருமமே. 10 பாசுரம் 2ஆம் 10 கடைசி திருவாய்மொழி. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரலும் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விதல் ஆகில் சார்வது சதிரே. இன்னும் திருமாலிருஞ்சோலமலைக்கு வயசாரத்துக்குள்ள வந்துடுங்கோன்றார் ஆழ்வார். உபன்யாசம்னாலே 50 ஆனாத்தான் வரணும் அப்படின்னு வழக்கம் வச்சுருக்கும் இல்லையோ, எல்லாம் வேண்டாம் விட்டார். இளமையிலேயே வாங்க உபன்யாசத்துக்கு. இப்போ இங்கே இருக்கிறவா மொத்த பேர் வயசு எடுத்து கூட்டி வகுத்து சராசரி வயசு என்னன்னு கேளுங்க. கண்டிப்பாக 50 இருக்கும். அதுக்கு கீழே மட்டும் இருக்கவே இருக்காது. அது என்னத்துக்கு 50 ஆனாத்தான் வரணும்னு வச்சுருக்காளேன்னா மற்ற வேலையெல்லாம் ஒழிஞ்சப்புறம் பகவத் விஷயத்துக்கு வரும் அப்படின்னு தான் இது வரைக்கும் மனசு போயிருக்கே தவிர அதையும் சின்ன வயசுலேருந்து வளர்த்துப்போம்னு வச்சுனுட்டோமா. அழகர் மலையை பற்றி ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு ஆண் யானை நிற்கிறதாம், பெண் யானை நிற்கிறதாம். பெண் யானைக்கு பிடின்னு பேர், ஆண் யானைக்கு களிறுன்னு பேர்.
களிறு ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் ஊடல். இந்த ஆண் யானை 2 நாளா வெளியில எங்கேயோ போயிடுது. இப்பதான் திரும்பி வந்திருக்கு இந்த பெண் யானையை பார்க்கறதுக்காக. பெண் யானைக்கு கோபம், நீ என் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் போ அப்படின்னு கதவடைச்சு தள்ளுறது இப்ப பெண் யானை. ஆண் யானை என்னென்னமோ சொல்லி புரிய வைக்க பார்க்கறது. ஆனா பெண் யானை கேட்டுக்கிறதா இல்லை, வேற வழி இல்லை, பிரதிஜை பண்ணித்தான் புரிய வைக்க வேண்டும், பிரதிஜை பண்ணித்தான் புரிய வைக்கணுங்கிறதுக்காக திருவான நின்னான கண்டாய், திரு ஆணை உன் ஆணை, இந்த அழகர்மலை பெருமான் பேர்ல ஆணையிடுகிறேன், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பேரிலே ஆணையிடுகிறேன், என்னை பத்தி நீ தப்பா நினைக்க கூடாதுன்னு ஆண் யானை பிரதிஜை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆணையை கேட்ட உடனே பெண் யானைக்கு மனசு இழைப்படுத்து. சரி போனா பொறுத்து வா, உன் வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள சேர்த்துனுடுறேன் அப்படின்னு ஆண் யானையை சேர்த்துனுடுத்துன்னு திருவான நின்னான கண்டாயின்னு பாசுரம். ஒரு யானை ஊடி ஆணையிட்டு கொண்டு உள்ள போறது திருமாலிருஞ்சோல மலையிலே. இப்ப அதை போல ஆழ்வார் தெரிவித்தார். அந்த யானை கூட என்ன பண்ணித்துப்பார், அழகர் மேல ஆணைன்னு சொல்ற அளவுக்கு அது விட்டு கொடுக்கல. அழகருடைய மணவாட்டியான மகாலட்சுமி தாயார் பேர்ல ஆணைன்னு சொல்லச்சே அது விட்டு கொடுத்தது இல்லையோ. அப்ப தாயார் பேர்னு உடனே பிடி யானை கூட பயப்பட்டதே. இப்ப பகவன் திருவான நின்னான கண்டாய், உன் பேர்ல ஆணையிடுறேன், உன் மணவாட்டியான மகாலட்சுமி பேர்ல ஆணையிடுறேன், நீ கண்டிப்பா என்னை விட்டுட்டு மயக்கி செல்வது கூடாது, என்ன மாயம் செய்யாதேன்னு 10 திருவாய்மொழி. இது யானை சமாதானம் அடைஞ்சதை பார்த்தோம். இப்ப இன்னொரு கதை பட்டர் தெரிவித்தார். பள்ளிக்கமல திடைப்பட்ட பகுவாயலவன் முகம் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ன நம்பி. திருநையூர்லே நம்பி பெருமான் சேவை சாதிக்கிறான். அதுக்குன்னே பெரிய திருமடல்ல மடல் எடுத்தார் திருமங்கி ஆழ்வார். மடல்ங்கிறது 2 திருமங்கி ஆழ்வார் சாதித்தார். இருமடலிந்தான் வாழியேன்னு சிறிய திருமடலும் பெரிய திருமடலுமாக. திருநறையூர்ல பெருமாளை சேவிக்கு போனீங்கன்னா எல்லாரும் கூடவே இருப்பா அந்த இடத்துல. சங்கர்ஷணன், அனிருத்தன், பிரத்யும்னன், எம்பெருமான் தானே, தாருகன், இவர்கள் எல்லாரோடையும் சேர்த்து சேவை சாதிக்கிறார் அந்த இடத்துல. மொத்தமே சாலிகிராம திருமேனி. இப்பதான் சம்பரோக்ஷனாச்சு. சம்பரோக்ஷணத்தும் போது உள்ளுக்குள்ள போய் நீங்க சேவிச்சிருந்தீங்கன்னா பெருமாள்னா எப்படி இருப்பார்னு அப்ப தெரிஞ்சுக்கலாம். அத்தனை நிகுன்னு திருமொழியிலேருந்து திருவடி வரைக்கும் நினைத்து கூட நம்மால் பார்க்க முடியாது. ஒரு தரம் அந்த பெருமாள் அருகில போய் சேவிச்சுட்டு அப்புறம் திரும்பி வந்து வருஷமானாலும் 4 வருஷமானாலும் வாசனை மாறவே மாறாது. அப்படி எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எல்லாரும் சங்க சக்கரங்கள் இப்படி வச்சுருப்பார். திருநறையூர்ல மட்டும் பெருமாள் இப்படி பிடிச்சுருப்பார். திருமங்கை ஆழ்வாருக்கு அப்படியே சமாசேனம் பண்ண திருக்கோலம். அதனாலதான் சங்க சக்கரங்கள் இப்படியே பிடித்து கொண்டு நம்பி நாராயணன்னு சொல்லுவா. கர்நாடகா பக்கம் போனா சமாசேனம் பண்ற பெருமாள் இப்படி இருப்பார். அந்த திருநறையூர்ல நாச்சியாருக்கு தான் பிராதானியம். 3 ஊர் எடுத்துங்கோ. ஒன்று திருவள்ளுரை, இன்னொன்று சிவலிபுத்தூர், இன்னொன்று திருநறையூர். திருநறையூருக்கு நாச்சியார் கோவில்னு மற்றொரு பேர் உண்டு. நீங்க சாதாரணமா வண்டியிலெல்லாம் போறச்சே நாச்சியார் கோவில்னு தான் புரியுமே தவிர திருநறையூர்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. நாச்சியார் திருமாளிகைன்னு சிவலிபுத்தூருக்கு பேர், நாச்சியார் கோவில்னு திருநறையூருக்கு பேர். திருவள்ளரை 3 தேவிகளுக்கு 3 இடம் பிரதானம். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரை பிரதானம், பூதேவி நாச்சியாருக்கு சிவலிபுத்தூர் பிரதானம், நீளாதேவி நாச்சியார் அவளுக்கு தான் இந்த திருநறையூர் பிரதானம். அதனால அந்த பெருமாளே கர்ப்ப கிரகத்துக்கு நேரேந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். இப்ப பார்சாரதியை சேவிக்கு போனா ருக்மிணி பாயாரை தேவிக்கிறதுக்குள்ள போர்னு ஆயிடும். என்ன அவளை எங்கேயோ ஒதுக்கி விட்டுவிட்டு இவர் இந்த கர்ப்பகிரகம் முழுக்க வாசல் முழுக்க தான் சேவை சாதிச்சா. அவரானு சின்னவரா இருக்காரா? ஏதோ 15 அடி வசரத்துக்கு தானும் கனமும் பெருமனுமாக கையிலே பிடித்த சங்கத்தோட கையிலே பிடித்த கோலோட கூட துவாரத்தை முழுக்க அடைச்சுருவர். சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்து விட்டாள்னா அவளுக்கு தான் இடம் வச்சுப்பா. நாம உட்கார்றதுக்கெல்லாம் இடமே விட மாட்டா. கேட்டா பார்சாரதி ஆட்டம் விடுவா. ஏன்னா அவர் பக்கத்துல இருக்கிற அளவுக்கே இடம் கொடுக்காமல் இவரே முழுக்கத்தான் எழுந்தருளி இருக்காரா. எட்டி நாம படிக்கட்டுக்கிட்ட காலை வச்சு இப்படி சேவிச்சா தான் ருக்மிணி தாயாரை சேவிக்கவே முடியும். பக்கத்துல இருக்காள்னே தெரியும். அது கூட சேவிச்சுட்டாலும் இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல சாத்திகி இருக்கார், பலராமன் இருக்காருன்னா ஒண்ணுமே நமக்கு சேவையே ஆகாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டார் திருநறையூர் பெருமாள். அவர் நாச்சியார நேர ஏழை பண்ணிட்டு தான் ஒதுங்கி விட்டார். இது தேவையில்லை. இந்த மாதிரி இருந்தா தானே வீடு சோபிக்கும். நமக்கு ரசனையோட இருக்கணும்னு சொன்னா நேர நாச்சியார் இருக்கா, பக்கத்துல பெருமாள் இருக்கார், சேவிக்கிறவாளுக்கு நேர நாச்சியார் சேவையாரா? இது விட்டு கொடுத்தது ஆச்சரியம் இல்லை. எந்த தளிக பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம்னாலும் முதல்ல அவளுக்கு தான். அப்புறம்தான் இந்த திவ்யதேசத்துல பெருமானுக்கே கண்டருள பண்ணுவார்கள். இப்படி பல விஷயத்தை பிராட்டிக்கு பிராதானியத்துக்காக கொடுத்து எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அவள் அமுது செய்த பிற்பாடுதான் பெருமானுக்கே அவ்விடத்துல அமுது செய்யப்படும். அப்படி இருக்கக்கூடிய திவ்யதேசம். அப்போ அந்த திவ்யதேசத்துல யாருக்கு பெருமை? நாச்சியாருக்கு தானே பிராதானியம். அவள் வச்சது தானே சட்டம். இந்த 3 ஊரை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல புறப்பாடார்ச்சே கூட ரங்கமன்னாருக்கு ஆண்டாளுக்கு 2 பல்லக்கில் புறப்பாடுன்னா முன்னாடி ஆண்டாள் பல்லக்கு போகும், பின்னாடி தான் ரங்கமன்னார் பல்லக்கு போகும். அவர் தானே முன்னாடி போகணும்.
இவள் தானே பின்னாடி போனது, நமக்கே இந்த நாள்ல கூட இன்னும் தெரியறதே. அந்த நாள்ல இருக்கிற ஆண்டாளுக்கு ரங்கமன்னாருக்கு தெரியாது.